वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியவர் படுதுயிராயின எல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமனைக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வளம் தரும் மட்டும் தந்திடும் நலம் தரும் ஒரு சொல்லை கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் விளம்பி வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 17ஆம் தேதி. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:48 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:35 நிகழவிருக்கிறது. இன்றைய திதி அஷ்டமி திதி. நாளை அதிகாலை 4:38 வரையிலும் அஷ்டமி திதி வியாபித்திருக்கிறது. அதற்கு பிறகு நவமி திதி ஆரம்பிக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:47 வரையிலும். அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரம் இந்த சனிக்கிழமையிலே சேர்ந்து வந்தால் யோகம் மரண யோகமாக இருக்கும். அந்த வகையில் இன்று மாலை 6:47 வரையிலும் யோகம் சரியில்லாமல் மரண யோகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு யோகம் சித்த யோகம் உள்ள ஒரு நாளாக உத்திரட்டாதி வந்தவுடன் ஆரம்பிக்கவிருக்கிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக காலை 9 மணியிலிருந்து 10:36 வரையிலும். இன்றைய யமகண்டம் மதியம் 1:48 3:24 வரையிலும். இன்றைய குளிகை காலம் காலை 5:49 7:25 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிக சிறந்த வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:44 12:38 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:36 1:49 வரையிலும். மாலை 4:50 7:20 வரையிலும். இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் இருக்கக்கூடிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தம் என்பது காலை 7:31 8:22 வரையிலும். இன்று ஒரு அசுப நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுஷ்டானத்திலே சனிக்கிழமையும் விளக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் அந்த சனிக்கிழமையிலே சேர்வதால் யோகம் மாலை 6:47 வரையிலும் மரண யோகம் இருக்கிறது. அதனால் இன்று ஒரு அசுப நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை தினம் சிரார்த்தம் செய்வர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்வர்கள் 2 பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலும் நவமி திதியை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செல்லவும் இப்போது பார்க்கலாம். அஷ்டமி திதி என்பது சுபத்திற்கு விளக்கப்பட்ட ஒரு திதியாக இருந்தாலும் போட்டிகளிலே கலந்து கொள்வது, தேவையான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வது, நெருப்பு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுவது நன்மை தருவதாக இருக்கும். இன்றைய நட்சத்திர அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்கள், ஜாதகம் தெரியாததற்கான பகுதியை இதை நாம் வழங்கி வருகிறோம். இன்றைய நட்சத்திர அடிப்படையிலே பணியாளர்களை வேலைக்கு சேர்த்து கொள்வது, வேலையாட்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது,
புதிதாக நாம் ஏதாவது வாகனத்தை செய்ய வேண்டி இருந்தாலோ அல்லது விவசாயத்துக்கு தேவையான வாகனத்தை செய்ய வேண்டி இருந்தாலோ அல்லது வாகனத்தை நாம் அதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பு மாற்றுவதற்கான தேவை இருந்தாலும் அதை இன்றைய தினம் செய்யலாம். வாஸ்து பூஜைகளிலே ஈடுபடுவது, வாஸ்து சாந்திகளை செய்து கொள்வது, நவகரக சாந்திகளை செய்து கொள்வது, செங்கல் சூளை வைத்துக்கொள் அந்த சூளைகளை பிரிக்க ஆரம்பிப்பது, மருந்து உண்ண ஆரம்பிப்பது, மந்திரம் ஜெபிப்பது போன்ற காரியங்களை மட்டுமே இன்று நாம் செய்ய வேண்டும். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு இன்றும் லாபம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குரு பகவானுடைய கால்களிலே சந்திரன் உலவுகிறார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைப்பது, மறைமுக எதிர்ப்புகள் அகலுவது, நீண்ட நாளாக முடியாமல் இருந்த காரியம் முடிவது என்று நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. ஆனால் உங்களுடைய தந்தையினுடைய உடல்நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய தந்தைக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிப்பது, தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பண உரையும் ஏற்படுவது, வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து சற்று சங்கடம் தரக்கூடிய செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தென்படுகின்றன. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்றும் யோகம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். புதிதாக தொழில் செய்வதற்கான முதலீடுகளை வங்கியிலிருந்தோ அல்லது மற்ற இடத்தில் கடனாக வாங்கி முதலீடை செய்வீர்கள். வேலை செய்கிற இடத்திலே சற்று அலட்சியலுடன் மற்றவருடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய வகையில் நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய போக்கிலே சற்று வித்தியாசமான ஒரு தன்மை காணப்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நல்ல நாளாக இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள் வேறாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த ரிஷபராசினர்கள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய குரு பகவான் இந்த ரிஷபராசினருக்கும் துலாம் ராசினருக்கும் நன்மை தருவதில்லை. இந்த குரு பகவானுடைய கால்களிலே சந்திரன் வருகிறார். இந்த சந்திரனும் கேதும் சேர்ந்திருக்கிறார்கள். மனம் சஞ்சலப்படக்கூடிய அல்லது உங்களுடைய காரியத்திலே வித்தியாசங்கள் அல்லது உங்களுடைய காரியங்களிலே சற்று மற்றவர்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு நடந்துவிடக்கூடிய ஒரு தன்மை இருப்பதால் அனைவரிடத்திலும் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமம் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு இன்று வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வெளி மாநிலத்திலோ நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியிலிருந்து வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். நீண்ட நாளாக உங்களுக்கு கைக்கு கிடைக்காமல் இருந்த சொத்தோ அல்லது மிகப்பெரிய கைமாற்றாக கொடுத்த பொருள் திரும்புவதற்கான கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கோ அல்லது வெளி மாநிலம் செல்வதற்கோ வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். தந்தையினால் உங்களுக்கு லாபமும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்று தினம் காணப்படுகின்றன. உங்களுடைய சிரமம் குறைந்து உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக குரு பகவான் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்று மதியம் வரையிலும் சந்திராஷ்டிரம் நீடிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மதியம் வரையிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீணான மனக்குழப்பம் வரும், பயம் அதிகரிக்கும், படபடப்புடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு சற்று தொந்தரவுகளை ஏற்படுத்துவார்கள். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சற்று சங்கடமும் அவர்களால் நிம்மதி இல்லாத போக்கும் காணப்படும். அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது, பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மனே இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம்.
சிம்ம ராசினருக்கு மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கவிருக்கிறது. ஆனால் மதியம் வரையிலும் மிகப்பெரிய பண வரவுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. கௌரவ பதவிகள் வந்து சேர்வது, வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடுவது, நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு கிடைப்பது, இதுவரையும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பது, குழந்தை பேர் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. யோகம் அதிகரிக்கிற ஒரு நாளாக மாலை வரையிலும் இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் நீடிக்கிற ஒரு நாளாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய பெயருக்கு சிலர் களங்களை ஏற்படுத்துவார்கள். மற்றவர்களிடத்திலே சற்று எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். புதிய நட்பை யோசித்து சேர்த்துக்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைவிற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னிராசினருக்கு இன்றும் ஏற்றம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய வேலைகளை மற்றவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு மிகவும் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். மனைவியுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடிவடையும். சுபகாரியம் அல்லது விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு குதூகலிக்கக்கூடிய ஒரு கிரக நிலைமைகள் உங்களுக்கு தென்படுகின்றன. ஓய்வும் சந்தோஷம் அதிகரிக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய குதூகலம் அதிகரிப்பதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மீனாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு நேற்றைய சிரமங்கள் குறைந்து இன்று வெற்றி ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக தொல்லை தந்த கடன் பிரச்சனையிலிருந்து இன்று வெளிவருவீர்கள். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அரசாங்க உதவியோ அல்லது வங்கி உதவியோ ஒன்று உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக நீங்கள் சொந்த ஊருக்கு செல்லாமல் இருந்தாலோ அல்லது சொந்த வீட்டை விட்டு வெளி வீட்டு இடத்துல இருந்தாலோ மீண்டும் உங்களுடைய ஊருக்கோ அல்லது உங்களுடைய வீட்டிற்கோ திரும்புகிற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் தென்படுகிறது. சொந்த பந்தங்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும், விருந்து விழாக்களுக்கு சென்று கடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் தென்படுகின்றன. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு நேற்றைய உடல் உபாதைகள் குறைந்து இன்று புத்துணர்ச்சி ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வேலை செய்கிற இடத்திலே இருந்த சுணக்கம் மாறி சக ஊழியர்களிடத்திலே நன்மையும் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களுக்கான உதவிகளை மற்றவர்கள் முன்னின்று செய்வார்கள். பிள்ளைகள் வகையிலே பெருமைகள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய கல்வியிலே இருந்த தடைகள் அகலும். உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் அகன்று உங்களுடைய பெயருக்கு நற்பெயரும் கௌரவம் அதிகரிக்கும். சமூகத்திலே பொறுப்புள்ள பதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பாக்கியமும் அதிர்ஷ்டமும் கூடுகிற ஒரு கிரக நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். சனி பகவான் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அதிசாரத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வர இருக்கிறார். அதற்குள்ளாக சில முடிவுகளை எடுத்துக்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். சனி பகவான் வருகிற 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் பழைய நிலைமைக்கு திரும்புகிற ஒரு கிரக அமைப்புகள் இருப்பதால் நன்றாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது, நண்படத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது, சரியான உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய காரியத்தில் இறங்குவது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய வெற்றி அதிகரிப்பதற்கு, உங்களுடைய சந்தோஷம் அதிகரிப்பதற்கு இன்னும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினருக்கு இன்று வேலையிலே சற்று சுணக்கம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. வேலை பளு அதிகரிக்கும், அலைச்சல் கூடும், உழைப்புக்கேற்ற நற்பெயரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதிலே சற்று தாமதம் ஏற்படும், அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கும், மனசோர்வுடன் காணப்படுவீர்கள், விரக்தியான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். தொழிலை புதிய முதலீட்டை தவிர்க்க வேண்டும், கூட்டுத் தொழிலை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் நீண்ட நாளாக கூறி வருகிறேன். இன்று தொழில் முறையில் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது.
உடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு இன்று தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் ஏற்பட்ட பணவரவு இன்றும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகளை கூறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கும் உதவிகளை கூறுவார்கள். பெண்களாலும் வேற்று மதத்தினராலும் உங்களுக்கு லாபமும் யோகமும் கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். கடிதம் மூலமாக நல்ல தகவல்களும் புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு நேற்றைய குழப்பமாக தெளிவு பிறக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த குழப்பமும் இந்த தேவையில்லாத மன பயமும் உங்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றன. நேற்று தினம் ஏற்பட்ட குழப்பமும் பயமும் அகன்று இந்த தெளிவு பிறக்கும். உங்களுடைய செயல்களிலே மிக சீரிய நன்மையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மாணவியர் நண்பர்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் அவரிடத்தில் நீங்களாக சென்று உங்களுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த தினம் தென்படுகின்றன. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு மதியத்திற்கு பிறகு மகத்தான காரியம் நடைபெறுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்திலே அந்தஸ்து உயரும். அதாவது புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசியல், அரசாங்கம் அல்லது அறங்காவலர் குழு அல்லது ஆலய பணிகளை மேற்கொள்வதென்று உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கடவுள் வழிபாட்டிலே கவனம் செல்லும். மற்றவர்களுக்கு தான தர்மங்களை கொடுத்து உங்களுடைய மனதை சாந்தி செய்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மனே இருக்கிறார். இத்துடன் 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது. பொதுவாக இன்றைய கிரக நிலைமையின் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காஞ்சிபுரம் காமாட்சியமும் ஏகாம்பரநாதனும் இருக்கிறார். இந்த ஏகாம்பரநாதரை பற்றியும் நாம் நிறைய விஷயங்களை கூற வேண்டியிருக்கிறது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம் போவதற்கும் அந்த மண் மனையில் இருக்கக்கூடிய வில்லங்கம் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தீர்வதற்கும் ஸ்ரீமுஷ்ணம் போராக பெருமாளை வணங்க வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்னாக கூறியிருந்தேன். ஏகாம்பரநாதரும் அத்தகைய தன்மை வாய்ந்தவர். நம்முடைய மனையில் இருக்கக்கூடிய தோஷத்தை போக்குவதற்கும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நின்று போன கட்டிடப் பணிகளை மீண்டும் தொடர்வதற்கும் ஆண் வாரிசு ஏற்படுவதற்கும் இந்த ஏகாம்பரனுடைய வழிபாடு மிகவும் நன்மை தருகிற ஒரு வழிபாடாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏகாம்பரநாதரை வியாழக்கிழமையிலே சென்று தரிசனம் செய்வது, திங்கட்கிழமையிலே சென்று தரிசனம் செய்வது நன்மை தருவதாக இருக்கும். இந்த ஸ்ரீமுஷ்ணம் போராக பெருமாளுக்கு நீங்கள் செல்கிற அந்த வகையிலேயே உங்களுடைய பிரச்சனைக்குள்ளான அந்த பத்திரத்தையோ அல்லது அந்த பத்திர நகலையோ அல்லது அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த மண்ணையோ எடுத்துக்கொண்டு சென்று அங்கே அந்த எம்பெருமானுடைய பாதத்திலே வைத்து வணங்கி அதை மீண்டும் கொண்டு வந்து உங்களுடைய இடத்திலே போட்டு அதை வணங்கினால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம் போகும். இன்றைய தினம் அனைவருடைய தோஷம் போவதற்கும் அனைவருடைய சிரமங்கள் குறைக்கும் ஏகாம்பரநாதன் காமாட்சி அம்மனை வணங்குவது நன்மை தருவதாக இருக்கும். இத்துடன் 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். நேற்று நாம் இந்த ஈசான மூலையை பற்றியான விஷயங்களை பார்த்தோம். இந்நேரம் அந்த மத்திய கிழக்காக இருக்கக்கூடிய இந்திர திக்கான விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது உங்களுடைய மனையை 9 பாகமாக பிரித்து கொள்ள சொல்லியிருந்தேன். அதாவது கிழக்கு மேற்காக 2 கோடுகளும் வடக்கு தெற்காக 2 கோடுகளும் நீங்கள் போட்டால் இந்த மனை 9 சமபாகமாக பிரிந்துவிடும். அப்படி அந்த பிரிந்த 9 சமபாகத்திலே கிழக்கிலே மத்தியத்திலே இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கிற்கு இந்திர திக்கு என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த பெயரை நீங்கள் மீண்டும் சொல்லி பார்த்தால் என்னுடைய அர்த்தம் புரியும். இந்திர திக்கு, இந்திரன் என்பவர் எப்படி இருப்பார்? மிகவும் சந்தோஷமாக இருப்பார், மிகவும் போகத்தை அனுபவிப்பவராக இருப்பார்,
அஷ்டதிக்கு பாடல்களையும் அழைத்து வந்து சபையிலே அமர வைத்து ரம்பை, மேனகை, ஊர்வசி போன்ற நடன மாதர்களை ஆடவிட்டு மிகவும் கேளிக்கை சந்தோஷங்களை அனுபவிப்பவர்களாக, மிகவும் சந்தோஷத்துடன் சபை நடத்துபவராக, எப்போதுமே மிகவும் உற்சாகத்துடன் இருப்பவராக இந்த இந்திரன் இருக்கிறார். இந்த இந்திரனை பற்றியான கதைகளை நீங்கள் நிறைய படித்தீர்கள். இவர் ஒரு போகவாதியாக இருக்கிறார். நம்முடைய சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடத்திலே இணக்கம் அதிகரிக்க வேண்டும், விருந்தினுடைய வருகை நமக்கு நன்மை தருவதாக இருக்கணும், வருகிற விருந்தினிடத்திலே நமக்கு நட்பு பாராட்ட வேண்டுமென்றால் இந்த இந்திரதிக்கை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். திருமண மண்டபத்தை கட்டுவதாக இருந்தால் அந்த திருமண மண்டபத்திற்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த இந்திரதிக்கு இருக்கிறது. நிறைய பேர் இந்த திருமண மண்டபத்தை கட்டும்பொழுது, அதாவது மேற்கிலே கிழக்கு பார்த்த வகையிலே, அதாவது மணமகள் அமர வேண்டும் என்பதற்காக அங்கே மணவரை அமைத்துவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய இந்த இந்திரதிக்கிலே அந்த சிறுநீரக கழிப்பறைகளை கட்டுவது அல்லது கை கழுவுகிற அந்த வாஷ் பேஷனை வைப்பது என்று வைத்து விடுகிறார்கள். அப்படி வைப்பது தவறான ஒரு செய்கையாக இருக்கிறது. திருமண மண்டபமாக இருந்தாலும் அல்லது சமுதாய கூடமாக இருந்தாலும் அல்லது கோயிலாக இருந்தாலும் அல்லது பொதுமக்கள் கூடுகிற இடமாக இருந்தாலும் அல்லது ஒரு அலுவலகமாக இருந்தால் அந்த மீட்டிங் ஹாலாக இருந்தாலும் அது இந்த இடத்துல இருந்தால்தான் அது இணக்கமாக இருக்கும். ஒரு அலுவலகம் இருக்கிறது என்றால் ஒரு மீட்டிங் ஹால் என்று ஒரு வைத்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் கூட்டி ஒரு முக்கியமாக முடிவெடுப்பதனால் இந்த இந்திரதிக்கிலே தான் நடத்த வேண்டும். அப்படி நடத்தும்போது அந்த சபை மிகவும் பிரச்சனை இல்லாமல் கலகலப்புடன் செல்லும். நீங்கள் எதிர்பார்க்கிற வகையில் வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நிம்மதி இருக்கும். வீடாக இருந்தால் இந்த இடத்திலே நம்ம இந்த தொலைக்காட்சி பெட்டியை வைப்பது, நம்ம அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வைப்பது அல்லது நம் ட்ரெஸ்ஸிங் ரூமாக அதை பயன்படுத்துவது, இந்த இடத்திலே ஒரு சோபாவை போட்டு நாம் உட்கார்ந்திருப்பது குதூகலம் அதிகரிப்பதற்கான ஒரு வழிபாட்டு முறையாக ஒரு பரிகாரமாக அமைந்துவிடும். இந்த இந்திரதிக்கிற்கு யாருமே அதிக முக்கியத்துவம் தருவதே இல்லை. அக்னி மூளை, இந்த ஈசான்ய மூளை, நிருதி மூளை, வாயு மூளைக்கு மட்டுமே, இந்த மூளைக்கு மட்டுமே அவர்கள் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். இந்த இந்திரதிக்கு என்பது மிக மிக முக்கியமான ஒரு திக்காக இருக்கிறது. இந்த திக்கிற்கு சந்திரன் அதிபதியாக சில நூல்களிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சில நூல்களில் இதற்கும் சுக்கிரனே அதிபதியாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்திற்கு இந்திரன் அதிபதியாக இருப்பதால் இந்திர சம்பத்து பெருக வேண்டும், நம்முடைய சந்தோஷம் அதிகரிக்க வேண்டுமென்றால் இந்த இடத்தை நாம் பாதுகாப்பாக கையாள வேண்டும். இந்த இடத்தை விட்டு வீடு கட்டுவது கூட நமக்கு நன்மை தருவதாக இருக்குது. சந்தோஷம் குறைந்துவிடும். இந்த இடத்தை நாம் வளைத்து வீடு கட்ட வேண்டும். இந்த இடத்திலே நாம் செப்டிக் டேங்கை அமைக்கக்கூடாது. அனைவரும் இந்த ஈசான்ய மூலையிலே அமைக்கக்கூடாது. குரு இருக்கிறார்கள், இந்த இடத்துல தள்ளி வைத்து விடுகிறார்கள். அக்னி மூலையிலே நீர்நிலைகள் இருக்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல வைத்து விடுகிறார்கள். இந்த இடத்திற்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவத்தை தர வேண்டும். இங்கே வரவேற்பு அறை வைப்பது, தொலைக்காட்சியை போட்டு வைப்பது, ஷோபாவை போட்டு வைப்பது, மீட்டிங் ஹாலை வைப்பது, அனைவரும் மருந்து போகிற அந்த விருந்தினர்கள் தங்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸை கட்டுவது நன்மை தருவதாக இருக்கும். இந்த இடத்தை வைத்து தான் உங்களுக்கான அந்த சந்தோஷத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். இந்த ஒரு ஊரிலே இந்திரதிக்கென்று ஒரு வீடு இருக்கும். அதாவது ஒரு தெருவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் மத்திய கிழக்காக இருக்கக்கூடிய வீட்டிற்கு நீங்கள் சென்று சற்று தொலைவாக இருந்து நீங்கள் அதை கவனித்தீர்களானால் நிறைய நண்பர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள், அல்லது அந்த தாயம் விளையாடி கொண்டு இருப்பது, அல்லது சீட்டு விளையாடி கொண்டு இருப்பது, அல்லது கதை பேசி கொண்டிருப்பது, வம்பு வழக்குகள் இல்லாமல் சந்தோஷமாக அனைவரும் அனைத்து விதமான கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்கிற ஒரு இடமாக ஒரு ஊரில் இருக்குதுன்னா அது இந்திரதிக்கதாக தான் இருக்கும். ஒரு ஊருக்கென்று ஒரு வாஸ்து இருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலிருந்து ஒரு வாஸ்து இருக்குது. அதற்கு பிறகு நம்முடைய ஊருக்கென்று ஒரு வாஸ்து இருக்குது. அதற்கு பிறகு தான் நம்முடைய வீட்டிற்கென்று வாஸ்து இருக்கிறது. நிறைய வாஸ்து விஷயங்கள் இருக்குன்னு அவற்றெல்லாம் தகுந்த வாஸ்து நிமிடத்திலே சென்று நீங்கள் தெரிந்து கேட்டுக்கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியத்துடன் திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.